Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல TN சமச்சீர் 7th standard term 1ல exercise 2.4 challenge problemsல question number 7ல இருந்து 11 வரைக்கும் பார்க்க போறோம். இப்போ நம்ம 7th sum பார்க்கலாம். In a parallelogram PQRS, see the diagram சொல்லிருக்காங்க பாருங்க. இந்த diagram அவங்க questionல கொடுத்திருக்காங்க. PM and PN are the heights corresponding to the sides QR and RS respectively. If the area of the parallelogram is 900 square centimeter and the length of PM and PN are 20 centimeter and 36 centimeter respectively, find the length of the sides QR and SR. இந்த கொஸ்டின்ல அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படினா PM and PN are the height அப்படினு சொல்லிருக்காங்க. corresponding to the sides QR and RS respectively அப்படினு சொல்றாங்க. அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா PM ங்கிறது ஒரு height. எப்போ இது height நம்ம எடுத்துக்கலாம் அப்படினா QR வந்து நம்ம பேஸா எடுத்துட்டோம் அப்படினா ஓகே QR வந்து பேஸா எடுத்துட்டோம் அப்படினா நம்ம PM வந்து height ன்னு எடுத்துக்கலாம். இல்ல நம்ம வந்து இந்த PN வந்து height ன்னு எடுக்கலாம். எப்போ அப்படினா இந்த SR இருக்குலையா இத நம்ம பேஸா எடுக்கும்போது அதுதான் அவங்க சொல்றாங்க PM and PN are the heights corresponding to the sides QR and SR respectively அப்படினு சொல்றாங்க. ஓகே இப்போ அடுத்து area of the parallelogram கொடுத்திருக்காங்க 900 square centimeter ன்னு சொல்லிட்டு ஓகே இப்போ இந்த PM PN கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம QR and SR வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகே இப்போ நம்ம எழுதிக்கலாம் given வந்து ஏரியா பாத்தீங்கன்னா 900 square centimeter. ஓகே இப்போ நமக்கு ஏரியா ஆஃப் தி parallelogram ஃபார்முலா தெரியும் B into H. இப்போ நீங்க இந்த சம்ல நீங்க பாக்கும்போது உங்களுக்கு ரெண்டு ஹைட் கொடுத்திருக்காங்க. சோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா இந்த PM வந்து ஹைட்டா எடுத்துக்கிறேன். இந்த QR வந்து பேஸா நான் எடுத்துக்கிறேன். ஓகே அப்போ பேஸ் into height மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஏரியா கிடைக்கும் இல்லையா அந்த ஏரியாக்கு இந்த क्वेश्चनல கொடுத்திருக்க வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றபோது இந்த QR அப்படிங்கற சைடு வந்து நமக்கு கிடைச்சிடும். ஓகே இப்போ அத எழுதுறேன் பாருங்க. இப்போ பாருங்க நான் ஏரியா ஆஃப் தி parallelogram எழுதிருக்க ஃபார்முலா எழுதிருக்கேன் equal to B into H square units. இப்போ நான் வந்து பேஸ் வந்து QR ன்னு எடுத்துக்கிறேன். பேஸ் வந்து QR. ஓகே ஹைட் பேஸ் QR ஆ இருக்கும்போது ஹைட் வந்து நீங்க கண்டிப்பா PM தான் நம்ம எடுக்கணும். ஓகேயா சோ QR into PM அதாவது பேஸ் into height is equal to area of the parallelogram value நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இந்த क्वेश्चनல அவங்க 900 சொல்லிட்டதனால நம்ம 900 ன்னு எழுதிக்கிறோம். ஓகே இதுல QR நமக்கு தெரியாது. சோ QR நம்ம அப்படியே வெச்சுக்கலாம் into PM பாருங்க 20 இருக்கா அப்ப இங்க 20 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க equal to 900. இப்போ QR தான் நமக்கு வேணும். சோ QR மட்டும் இங்க வெச்சிட்டு இந்த 20 வந்து ஈக்குவேஷனுக்கு நெக்ஸ்ட் சைடு நம்ம மூவ் பண்ண போறோம். இது ரெண்டுக்கும் நடுவுல மல்டிப்ளிகேஷன் இருக்கு. அப்ப நெக்ஸ்ட் சைடு போயும்போது அது டிவைட் ஆகும். அப்ப 900 by 20 ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ இத கேன்சல் பண்ணனும் 0 கூட 0 கேன்சல் ஆயிருச்சு. 1 2s are 2 இங்க வந்து நமக்கு 45 டைம்ஸ் வந்து 19 கிடைக்கும். அப்போ QR is equal to 45 cm நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே பாருங்க நான் எழுதிட்டேன் QR equal to 45 cm. இப்போ இந்த क्वेश्चनல பாக்கும்போது நெக்ஸ்ட் நமக்கு SR கேக்குறாங்க. SRங்கிறது இந்த சைடு. ஓகேயா அப்போ இந்த சைடு வந்து நம்ம நெக்ஸ்ட் பேஸா எடுத்துக்க போறோம். அப்போ இந்த சைடு பேஸா இருந்ததுனா ஹைட் எது பாருங்க இந்த PN தான் வந்து ஹைட்டா இருக்கும். ஓகேயா இந்த சைடு பேஸா இருக்கும்போது இதுதான் வந்து ஹைட்டா இருக்கும். அப்போ நம்ம திரும்பவும் இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். பேஸ்னு இருக்க இடத்துல RS நம்ம போட போறோம். RS SR ரெண்டும் ஒண்ணுதான். அப்புறம் ஹைட்னு வர இடத்துல நம்ம PN ன்னு நம்ம எழுத போறோம். ஓகே இப்போ நான் எழுதுறேன் பாருங்க SR into PN equal to base into height. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது வந்து ஏரியா. இந்த क्वेश्चनல ஏரியா வந்து அவங்க 900 ன்னு சொல்லிட்டாங்க. சோ நான் 900 ன்னு எழுதிட்டேன். இப்போ SR நமக்கு தெரியாது. சோ நம்ம SR னே வெச்சுக்கலாம். PN பாருங்க 36 கொடுத்திருக்காங்களா? அப்ப இங்க 36 நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். ஓகே equal to 900. இப்போ SR மட்டும் இங்க வெச்சிட்டு இந்த 36 வந்து நம்ம ஈக்குவேஷனுக்கு நெக்ஸ்ட் சைடு கொண்டு போயிரலாம். அப்ப டிவைடட் பை இங்க 36 ன்னு கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம 3 டேபிள கேன்சல் பண்ணிக்கலாம். 1 3s are 3 2 3s are 6 இங்க வந்து 3 3s are 9 இங்க ரெண்டு 0 இருக்கு நம்ம போட்டுக்கலாம். திரும்பவும் வந்து நம்ம 3 டேபிள கேன்சல் பண்ணலாம். 4 3s are 12 இங்க பாக்கும்போது 1 3s are 3 0 0 கிடைச்சிருக்கு. இப்போ இந்த 400 வந்து நம்ம 4 டேபிள கேன்சல் பண்ணலாம். 1 4s are 4 2 4s are 8 பேலன்ஸ் இங்க 2 கிடைக்குமா அப்ப 20 ன்னு இருக்கு. 5 4s are 20. அப்போ SR ஓட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படினா 25 cm. ஓகே கிளியர் பாருங்க இந்த क्वेश्चनல அவங்க QR and SR வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க. சோ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே QR 45 cm SR is 25 cm. ஓகே
இப்போ question number 8 பார்க்கலாம். If the base and height of a parallelogram are in the ratio 7:3 and the height is 45 cm, then find the area of the parallelogram. இந்த question நம்ம பார்க்கும்போது நமக்கு base and height ஓட ratio கொடுத்திருக்காங்க. பாருங்க நான் எடுத்து எழுதுறேன். given வந்து base height இதுக்கு உள்ள ரேஷியோ என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 7:3. அதாவது b is to h is equal to 7:3 னு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஹைட்டும் கொடுத்துட்டாங்க. ஹைட் வந்து 45 சென்டிமீட்டர். ஓகே, டு ஃபைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏரியா. டு ஃபைண்ட் இஸ் ஏரியா. இதில் பாருங்க b is to h வந்து 7:3 னு கொடுத்திருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா லெட் b is equal to bக்கு வந்து 7 கொடுத்திருக்காங்களா, ஸோ நம்ம 7xன்னு எடுக்கணும். ஓகே, h பாருங்க இங்கே 3 இருக்கா, ஸோ நம்ம 3xன்னு எடுக்கணும். எப்பயுமே இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த பிக்கு நேராக இங்கே 7 தானே இருக்குது, பிக்கு 7 இருக்குது. ஸோ b ஈக்குவல் டு 7x நம்ம எடுக்கிறோம். ஓகே, h இஸ் ஈக்குவல் டு 3x நம்ம எடுக்கிறோம். ஓகே, இப்போ இந்த கொஷினில் வந்து h 45 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இந்த 3x இஸ் ஈக்குவல் டு 45 சென்டிமீட்டர் நம்ம எழுதிக்கலாம். பாருங்க h is equal to 45 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம h வந்து 3xன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த கொடுத்துருக்க ரேஷியோல இருந்து. அப்போ நம்ம இங்கே 3x is equal to 45 நம்ம எழுதிக்கலாம். hக்கு பதில் நான் 3x நான் எழுதியிருக்கேன். இப்போ நம்ம x கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணுவோம், இந்த 3க்கும் xக்கும் நடுவில் இங்கே இன்டூ இருக்குது. அப்போ இன்டூ நெக்ஸ்ட் போச்சுன்னா டிவைட் ஆகும். அப்போ டிவைடட் பை 3ன்னு கிடச்சிடுமா. இப்போ கேன்சல் பண்ணிடலாம். 1 3s are 3, 1 3s are 3, பேலன்ஸ் 1, 5 3s are 15. அப்போ x வந்து நமக்கு 15 கிடச்சிருக்கு. ஓகேயா, இப்போ x வந்து உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா நம்ம இதிலிருந்து bயும் hயும் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்க நான் b கண்டுபிடிக்கிறேன். b is equal to 7x. அப்போ 7 into 15 மல்டிப்ளை பண்ணிடலாம். 105 சென்டிமீட்டர்னு கிடச்சிருக்கு. h வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும் 45 சென்டிமீட்டர். அப்போ h வந்து நம்ம எழுதிக்கலாம் 45 சென்டிமீட்டர். இப்போ இந்த கொஸ்டின் அவங்க என்ன கேட்டாங்க, ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் தானே கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அந்த ஃபார்ம்ல எழுதிடலாம். ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் ஈக்குவல் டு b இன்டூ h ஸ்கொயர் யூனிட்ஸ். இதில் b வேல்யூ வந்து 105, h வந்து 45. இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். பாருங்க நம்ம மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் நமக்கு 4725 கிடச்சிருக்கு. அப்போ நம்ம எடுத்து எழுதிடலாம் 4725 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, கிளியர். நெக்ஸ்ட் நம்ம 9 சம் பார்த்தலாம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் ABCD if AC is 24 cm and BE equal to DF equal to 8 cm. இந்த கொஸ்டினில் வந்து நமக்கு ஏரியா ஆஃப் த பேரலோகிராம், அதாவது இந்த பேரலோகிராம் நேம் பாருங்க ABCDன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பேரலோகிராமோட ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, டயக்னல் கொடுத்துருக்காங்க. ஏசிங்கிறது ஒரு டயக்னல், அப்புறம் இந்த வேர்டெக்ஸ், இந்த டிங்கிற வேர்டெக்ஸ்ல இருந்து டயக்னலுக்கு ட்ரா பண்ணுற இந்த லைன் தான் வந்து 8 சென்டிமீட்டர். அதே மாதிரி பிங்கிற வேர்டெக்ஸ்ல இருந்து இந்த டயக்னலுக்கு ட்ரா பண்ணக்கூடிய இந்த லைன் தான் வந்து 8 சென்டிமீட்டர். ஓகே, நமக்கு ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பேஸும் ஹைட்டும் வேணும். ஓகே, பேஸுங்கிறது இதுதான் பேஸ், ஹைட்டுங்கிறது இந்த வேர்டெக்ஸ்ல இருந்து நம்ம இந்த பேஸுக்கு ட்ரா பண்ணக்கூடிய பெர்பெண்டிகுலர் லைனை தான் ஹைட்டுன்னு சொல்லுவோம். ஆனால் பாருங்க இந்த சம்ல நமக்கு அது ரெண்டுமே கொடுக்கல. அதுக்கு பதிலாக டயக்னல் கொடுத்துட்டு அப்புறம் இந்த வேர்டெக்ஸ்லேருந்து ட்ரா பண்ணக்கூடிய ஒரு லைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட் வேர்டெக்ஸ்லேருந்து டயக்னலுக்கு ட்ரா பண்ணுற லைன் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த டயக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த பேரலோகிராமில் 2 ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகே, அது என்ன ட்ரையாங்கிள் பாருங்க, ACD அது ஒரு ட்ரையாங்கிள். அப்புறம் இன்னொன்று என்னன்னா ABC அப்படின்னு சொல்லி 2 ட்ரையாங்கிள் வந்து நமக்கு இருக்குது. அப்போ இந்த 2 ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சி அந்த 2 ஏரியாவும் நீங்கள் ஆட் பண்ணுற போது உங்களுக்கு இந்த ஃபுல் பேரலோகிராமோட ஏரியா வந்து கிடைக்கும். ஓகேயா, பாருங்க ACDங்கிறது இந்த ட்ரையாங்கிள் தெரியுதா உங்களுக்கு, அப்புறம் ABCங்கிறது இந்த ட்ரையாங்கிள் இங்கே கீழே இருக்குது பாருங்க இந்த ட்ரையாங்கிள். ஓகே, அப்போ 2 ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சி அது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுற போது இந்த ஃபுல் பேரலோகிராமோட ஏரியா வந்து நமக்கு கிடைச்சிடும். ஓகே, இப்போ அதான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ பாருங்க நான் எடுத்து எழுதிட்டேன். ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் ABCD ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ACD பிளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ நம்ம ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா எடுத்து எழுதிக்கலாம். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்னன்னா ½ into B into H. அதே மாதிரி தான் இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலாவும் அதே தான் ½ into B into H.
இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடலாம். half into இப்போ ஏசிடிங்கிற ட்ரையாங்கிள் நம்ம பார்க்குறோம் பாருங்க, இதுதான் ட்ரையாங்கிள் ஏசிடி. ஓகே, அப்போ இந்த ட்ரையாங்கிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா பேஸ் என்னன்னு தெரியுதா? ஏசிங்கிறது தான் பேஸ், அது வந்து 24 சென்டிமீட்டர். ஓகே, ஹைட்டுங்கிறது என்ன? இந்த ஆப்போசிட் வேர்டெக்ஸ்ல இருந்து இந்த பேஸுக்கு நம்ம ட்ரா பண்ணக்கூடிய இந்த லைனை தான் வந்து ஹைட்டுன்னு சொல்லுவோம். அது வந்து 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம். half into 24 into 8. ஓகே, இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு பார்க்குறோம் பாருங்க, இந்த ட்ரையாங்கிளில் வந்து இதுதான் அந்த ட்ரையாங்கிள். அப்போ பேஸுங்கிறது ஏசி 24 சென்டிமீட்டரே தான், ஹைட்டுங்கிறது 8 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்போ half into 24 into 8. இப்போ நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். 1 2s are 2, இங்கே 1 2 12 கிடைக்கும். 1 2s are 2, 2 2s are 4. அதே மாதிரி இங்கேயும் 1 2s are 2, இங்கே 12 டைம்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம் எதெல்லாம் 12 into 8ஐயும், அதே மாதிரி இங்கேயும் வந்து 12 into 8ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். 96 கிடச்சிருக்கு. அதே மாதிரி இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது 96 தான் வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணுற போது 192 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு. இதுதான் வந்து ஏரியா ஆஃப் த parallelogram ABCD. ஓகே, next question number 10 பார்க்கலாம். The area of the parallelogram ABCD is 1470 square centimeter. If AB is equal to 49 centimeter and AD is equal to 35 centimeter, then find the heights DF and BE. இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஏரியா ஆஃப் த parallelogram வந்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஏபிங்கிற சைடும் ஏடிங்கிற சைடும் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டிஎஃப் அப்படிங்கிற இந்த ஹைட்டையும் பிஇ அப்படிங்கிற ஹைட்டையும் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த கொஸ்டினில் வந்து இவங்களே சொல்லிட்டாங்க இந்த பிஇயும் டிஎஃப்பும் வந்து ஹைட்டுன்னு சொல்லிட்டு. அப்போது இங்கே பாருங்கள், இந்த டிஎஃப் வந்து ஹைட்டாக இருந்ததுன்னா எது பேஸாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பேஸ். அப்போ ஏபிங்கிறது பேஸாக நம்ம எடுக்கும்போது டிஎஃப்ங்கிறது தான் வந்து ஹைட். அதே மாதிரி பிஇயை வந்து நம்ம ஹைட்டாக எடுத்தோம்னா எது பேஸாக இருக்கும்? இந்த லைன் வந்து எங்கே ட்ரா பண்ணியிருக்காங்களோ அதுதான் வந்து பேஸ். அப்போது இந்த ஹைட் வந்து எந்த சைடுக்கு ட்ரா பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அது ஏடிங்கிற சைடுக்கு ட்ரா பண்ணியிருக்காங்க. அப்போ ஏடி தான் வந்து பேஸ். ஓகேயா, அப்போது ஏடி பேஸ்னால் இந்த பிஇ வந்து ஹைட். ஓகே, இப்போ நம்ம ஏரியா ஆஃப் த parallelogram எடுத்து எழுதிடலாம். கிவன் வந்து ஏரியா 1470 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. நம்ம ஃபார்முலா எடுத்து எழுதிடலாம். ஏரியா ஆஃப் த parallelogram equal to B into H square units. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஏபிங்கிறத வந்து பேஸாக எடுத்துக்கலாம். பாருங்கள், ஏபி இன்ட்டு அப்போ ஏபியை வந்து நம்ம பேஸாக எடுத்துட்டோம்னா ஹைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிஎஃப் தான் ஹைட்டு. அப்போது டிஎஃப் பாருங்கள் பேஸ் இன்ட்டு ஹைட்டுன்னு எழுதிட்டோமா ஈக்குவல் டு ஏரியான்னு கிடைக்கும். ஓகேயா, அப்போ ஏரியாவுக்கு நம்ம இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்க 1470 சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஏபிங்கிறது டயக்ராமில் பாருங்கள் 49 இருக்குது. அப்போ நம்ம 49 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். டிஎஃப் வந்து நமக்கு தெரியாது, அதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இங்கே 1470 எழுதிட்டோம். இப்போ இந்த டிஎஃப் மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த 49 நம்ம ஈக்குவேஷனுக்கு வந்து நெக்ஸ்ட் சைடு நம்ம கொண்டு போகிறோம். அப்போ டிவைட் பை இங்கே 49 கிடச்சிருது. இப்போ கேன்சல் பண்ணிடலாம். 7 டேபிளில் 7 7s are 49, 2 7s are 14, 1 7s are 7, இங்கே 0 இருக்குது, நம்ம எடுத்து எழுதிடுறோம். அடுத்து 1 7s are 7, 3 7s are 21, இங்கே 0 இருக்கு இல்லையா, ஸோ நம்ம 0 போட்டுடலாம். அப்போது டிஎஃபோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர். இப்போ நம்ம டிஎஃப் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம பிஇ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது பிஇ அப்படிங்கும்போது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஏடிங்கிறது தான் வந்து பேஸ். அப்போது பேஸ் வந்து ஏடி இன்ட்டு ஹைட் வந்து பிஇ. பிஇ பாருங்கள், பேஸ் இன்ட்டு ஹைட்டுங்கிறது என்னது? ஏரியா ஆஃப் த parallelogram. அது இந்த கொஸ்டினில் 1470 கொடுத்துருக்காங்க. நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். இப்போ ஏடி வந்து 35 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம ஏடிக்கு பதிலாக 35 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். பிஇ நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இங்கே 1470 இருக்குது. இப்போ பிஇ மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த 35 நம்ம நெக்ஸ்ட் சைடு கொண்டு போகும்போது இது வந்து டிவைட் ஆகிடும். ஏன்னா இது ரெண்டுக்கும் இடையில இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்போ இங்கே டிவைட் பை 35னு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம 5 டேபிளில் கேன்சல் பண்ணிடலாம். 7 5s are 35. இங்கே பார்த்தீங்கன்னா 2 5s are 10, பேலன்ஸ் வந்து 4 கிடைக்குமா? அப்போது 9 5s are 45, பேலன்ஸ் வந்து இங்கே 2 ஆகிடும். ஓகே, அப்போ நமக்கு 4 5s are 20 கிடச்சிருக்கு. ஓகேயா, அடுத்து பாருங்கள் 1 7s are 7 டேபிளில் கேன்சல் பண்ணுறோம். 1 7s are 7,
4 7s are 28, பேலன்ஸ் இங்கே 1 ஆகிடும். அப்போ 2 7s are 14 கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு BEயோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா 42 சென்டிமீட்டர். ஓகே, கிளியர்? Question number 11 பார்த்தலாம். One of the diagonals of a rhombus is thrice as the other. If the sum of the length of the diagonals is 24 centimeter, then find the area of the rhombus. இந்த கொஸ்டினில் வந்து நம்ம ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஒன் ஆஃப் த diagonal is thrice as the other. thrice அப்படின்னா 3 டைம்ஸ்னு அர்த்தம். ஓகே, அப்போ diagonals வந்து நம்ம D1 D2ன்னு சொல்லி நம்ம டினோட் பண்ணுவோம். அப்போ இங்கே இந்த கொஸ்டினில் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த diagonal is, அப்போது ஃபர்ஸ்ட் diagonal நம்ம எடுத்துக்கலாம். D1 is equal to thrice as the other. அப்போது thrice as the otherனா 3 times the other diagonal. அப்போ 3 into other diagonal என்னது D2. ஏன்னா இதில் இருக்கிற diagonal வந்து 2 diagonals D1 D2. ஓகே, அப்போ ஒன் ஆஃப் த diagonal D1 is equal to 3 times the otherன்னு சொன்னாங்க. அப்போ 3 into நம்ம D2 நம்ம எடுத்து எழுதிட்டோம். அப்போது D1 is equal to 3 D2ன்னு நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே, இதுதான் வந்து கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் பாருங்க. If the sum of the length of the diagonals is 24 centimeter, அப்போ sum of the length of the diagonalனா அந்த 2 diagonalஸையும் வந்து நம்ம ஆட் பண்ணுற போது, sum அப்படின்னா ஆட் பண்ணுறோன்னு அர்த்தம். அப்போ அந்த 2 diagonalஸையும் நம்ம ஆட் பண்ணுற போது நமக்கு எவ்வளோ வேல்யூ கிடைக்குதான்? 24 சென்டிமீட்டர். ஸோ அதை நம்ம அடுத்து எழுத போகிறோம். D1 plus D2, ஃபர்ஸ்ட் diagonal plus செகண்ட் diagonal ரெண்டையும் ஆட் பண்ணுற போது நமக்கு 24 சென்டிமீட்டர் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் D1 வந்து நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம்? 3D2ன்னு எடுத்திருக்கோம். ஸோ அப்போ D1க்கு பதிலாக நம்ம 3D2ன்னு எழுதிக்கலாம். இங்கே வந்து D2ங்கிறது நம்ம D2ன்னு எடுத்து எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 24. இப்போ பாருங்கள், இங்கேயும் D2ன்னு இருக்குது, இங்கேயும் D2 இருக்குது. இதுக்கு பேர் லைக் டேர்ம். ஓகேயா, இந்த D2க்கு முன்னாடி இங்கே உங்களுக்கு நம்பரே இல்லைன்னா அங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுற போது நமக்கு 4D2ன்னு கிடைக்குது. ஓகேயா, பாருங்கள், இங்கேயும் D2 இங்கேயும் D2ன்னு இது ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம். நம்பர் ஆட் பண்ணுற போது இங்கே 3 அங்கே ஒரு 1, அப்போ 4D2 ஈக்குவல் டு 24ன்னு கிடச்சிருக்கு. இப்போ D2 மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. இந்த 4 நம்ம அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ 4க்கும் D2க்கும் நடுவில் இன்டூ இருக்குது. அப்போ இன்டூ அந்த சைட் போகும்போது டிவைட் ஆகும். அப்போ டிவைடட் பை 4ன்னு கிடச்சிருச்சு. இதை நம்ம கேன்சல் பண்ணுற போது நமக்கு 6ன்னு கிடச்சிருக்கு. அப்போ D2 வந்து நம்ம 6 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சாச்சு. இதுலேருந்து வந்து நம்ம D1 கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பாருங்க, D1 நம்ம என்ன எழுதியிருக்கோம்? 3D2 தானே எழுதியிருக்கோம். ஸோ அதான் நம்ம எழுத போகிறோம். அப்போது 3 into D2 நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? 6 தானே. அப்போ இங்கே 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. அப்போது 3 6 18. அப்போது D1 என்ன கிடச்சிருச்சு? 18 சென்டிமீட்டர். ஓகே, D1 D2 ரெண்டுமே கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபார்முலா எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் ஃபார்முலா என்ன? half into D1 into D2 ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்போது half into D1 நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள்? 18 கண்டுபிடிச்சிருக்கோம். D2 வந்து 6ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 1 2s are 2, 9 2s are 18. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 54 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, இதுதான் வந்து ஏரியா ஆஃப் த ரோம்பஸ். ஓகே, கிளியர்? That's all. Thanks for watching.